ஒரு இறந்து போன தொழிலாளர்கள் அவங்களுடைய விஷயங்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன? அது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து மாற்றுறதுக்கு இறந்து போன தொழிலாளர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கள்ளச்சாராயம் குடிச்சு தப்பு. நம்பர் 1. அதை யாரும் நியாயப்படுது? கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போயிட்ட, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டனால உங்களை விட்டு இல்லை, உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு அரசு எடுத்திருக்கு, காரணமானவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. எதிர்காலத்தில் இப்படி நடவாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு ஒரு தனிநபர் கமிஷன் போட்டாச்சு. ஸோ இது எல்லாம் போகுது. இதை தாண்டி மக்களுடைய மனநிலை மாறணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று இந்த பிரச்சனையில் ஏகோபித்து, அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவரோடு செயல்பட்டு இதை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்கணும். இது எல்லா கட்சி ஆட்சியிலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுதான் முதலமைச்சரே சட்டப்பேரவையில் நடந்தார், சொன்னார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய சம்பவங்கள் பட்டியல் என்கிட்ட இருக்கு, ஆனால் நான் அதை சொல்லி அரசியல்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். அதிக தெளிவுபடுத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க, கடலூர் மாவட்டத்தில் இந்த வருஷத்தில் பண்ருட்டி அருகே வந்து நடந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமானது. அது அடுத்தடுத்து முதல் நாள் சொல்லும்போது அதோடு சொன்னார். ஆனால் அதிமுக அவர்கள் தொடர்ந்து அதை வந்து அவையில் வந்து பிரச்சனை பண்ணதுனால, அரசியலாக்க விரும்புறதுனால அப்போ வந்து வெளியிட வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. அதையும் சொல்கிறார், அதையும் இது சுட்டி காட்டினார், அவையில் சுட்டி காட்டினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, இது வந்து திமுக அரசு செய்த இது கொலை, இது என்ன அப்படின்னு. இந்த உயிர்நீத்த குஜராத்தில் நடக்கிற கொலைக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மணிப்பூரில் 2 பெண்களை நிவாரணமாக கொண்டு வந்து பாலியல் பலாத்காரத்தை வந்து வெட்டி போட்டாங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்களா? அது யாருடைய கொலை பண்ணது? ஒரு கிட்டத்தட்ட 900 பேருக்கு மேலே விவசாயிகள் 2 ஆண்டு போராடி செத்தானே, அது யார் கொலை? மோடி கொலையா? அண்ணாமலை கேட்க சொல்லுங்கள். கள்ளச்சாராய விவகாரத்தில் இந்திய கூட்டணி சார்பாக அனைவருமே வந்து மௌனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஜக வந்து குற்றச்சாட்டு. சார், கள்ளச்சாராயம் அது ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நடக்குது. இது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து நடந்து வருது. மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சம்பந்தமாக குரல் கொடுத்தாச்சு. இதுக்குன்னா இந்தியா கூட்டணி டெல்லியில் போய் போராடுவாங்களா? என்ன மௌனமாக இருக்காங்க? இங்கே இருக்கிற கட்சி எல்லா சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் அது சம்பந்தமாக கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. தப்பு பண்ணுற போது கடும் நடவடிக்கை எடுக்கணுட்டாங்க, போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் இல்லை, அமைச்சர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்காம விக்கிரவாண்டிலே முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அரசியல் பார்வையில் எந்த அமைச்சர் பார்க்கல? அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் ஏபா வேலு, அவர் 2 தரம் போயிருக்காரு, 3 தரம் போனார். மற்ற அமைச்சர்கள் பொதுப்பணித்துறை இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் 2 தரம் போயிட்டு வந்தார். முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி போயிட்டு வந்தார். மீதி அமைச்சர் போய் என்ன ரவுண்ட் அடிச்சு பத்திரிகையில் போஸ் கொடுத்துட்டு வர சொல்கிறீங்களா? இல்லை, இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் நான் கேட்கறது, அமைச்சர் போய் அங்கே உட்காந்து என்ன பண்ண போற? அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அனைத்தையும் முதலமைச்சர் டே டு டேட் எடுத்துக்கின்னு இருக்காரு. என்ன பண்ண போறீங்க? இதுக்கு நிரந்தர தீர்வு எந்த வகையில் வந்து பண்ண போறீங்க? அதுக்காக தான் இப்போ ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கு. ஏன்னா கல்வராய மலையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மாற்றி அமைக்கணும். அதற்காகத்தான் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து ஒவ்வொரு கல்வி, பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து மாற்றினா தான் இது நடக்காமல் இருக்கும். 3 மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. சாதி சண்டைகளுக்கும் அதான் காரணம், இந்த குட்கா போதைப் பொருளுக்கும் அதான் காரணம். எல்லாம் இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இன்றைக்கு கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், நாகரிகத்தில் வளர்ந்த மாநிலமாக போயிருக்கு. வட மாநிலங்கள்லாம் இதை விட மோசமாக இருக்குது. புரியுதுங்களா? அதை தாண்டி அங்கொன்று இங்கொன்று நடக்குது. அதை பர்மனெண்ட்டாக பண்ணணும். அதுக்கு வந்து நீதியரசர் அவருடைய அறிக்கை வரணும். எல்லா கட்சிகளும் அரசியலை கடந்து கட்சிகள், சமூக அமைப்புகள் ஒன்றுபட்டு நின்று இதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும். முதல்ல மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை உருவாக்கணும். சாராயம் எங்கெங்கெல்லாம் காய்ச்சப்படுதோ அது தகவல் கொடுத்து அடியோடு ஒழிக்கணும். காய்ச்சுபவர்கள் மீது கடும் தண்டனை, இப்போ குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுற மாதிரி கடும் தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து வரும். இதே போல் தான் கடந்த வருஷம் மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டு நடந்தப்போ இதே போல் தான் எல்லாருமே சொன்னீங்க. மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் விஷசாரம் இறங்கி உயிர் நிறுத்த பொழுது இது இனிமேல் நடக்காதுன்னு யாரும் சொல்லலை. எப்படி சொல்ல முடியும்? யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்?
மக்களை பார்த்து திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. மக்களை பார்த்து திருந்தணும். சொன்ன இது வந்து எடுக்காமல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ அந்த ஏரியாவில் அடங்கியிருக்கு, புரியுதுங்களா? இப்போ அது மாதிரி அடுத்து வருது. இது வந்து இது வந்து அதை நான் என்ன சொல்கிறேன்ல, காலாகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. எல்லாமே அப்போ அதில் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க, நீங்கள் வந்து கள்ளுக்கடையை திறந்துருங்க, நல்ல சாராயத்தை நீங்களே விற்றுருங்க, கள்ளச்சாராய சாவு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்படிலாம் ஆலோசனை போய்கின்னு இருக்கு. ஏன்னா எல்லாமே தானாகவே சரியாக ஆகிடுச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் தானாக சரியாக இல்லை. மக்கள் திருந்தணும், அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்யணும், அரசியல் கட்சிகள் செய்யணும், அனைத்து பேரும் இதில் வந்து முன்னின்று இதை வந்து செய்யணும் பண்ணணும். அதற்கான ஒரு அவேர்னஸை உருவாக்கணும். எல்லா கட்சிகளும், சமூக அமைப்புகளும், ஊடகங்களும் ஒன்றுபட்டு நிற்கணும். இதில் அரசியல் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷம் காலம் மட்டும் இல்லை, தொடர்ந்து பல வருடங்களாகவே வந்து போதை விஷயங்களை வந்து அதிகமாக வந்து பதிவாகிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றார். இல்லை இல்லை இல்லை, அதிகமாக பதிவாகிற மாநிலங்கள் தமிழ்நாட்டிலும் இருக்குது. நீங்கள் எல்லாமே குஜராத் வழியாக தான் வருது. வெளியே வந்து நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து குஜராத் துறைமுகத்தில், அதில் அதானி துறைமுகம் வழியாக தான் வருதுன்றான். ஸோ தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பரவலாக இருக்குது, நம்ம ஒத்துக்கணும். அது கண்டிப்பாக இளைய தலைமுறையை சீரழிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு தான் இப்போ முதலமைச்சர் வந்து கடும் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்த கள்ளச்சாராய சாவு அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுவும் இதுவும் ஒன்றே. எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கணும். ஊடகங்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், அரசு, இது எல்லாம் ஒன்றுபட்டு நின்றாதான் இது மாதிரி இருக்கிற ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். ஒரு ஏரியாவில் குடித்தண்ணி பிரச்சனை, ஒரு ஏரியாவில் சாலை இல்லை, ஒரு ஏரியாவில் பள்ளிக்கூடம் இல்லை, இது ஒரு அரசு எடுத்துடலாம். மக்கள் சார்ந்த, மனநிலை சார்ந்த பிரச்சனைகள். இப்போ அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும், ஒத்துழைக்கணும். கள்ளச்சாராய விரோதிகள், கள்ளச்சாராய விற்பனையாளர்கள், சமூக விரோதிகளை, இவர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இது ஜெயலலிதாவுடைய இல்லை, அதை தான் இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் வெளிவராத மாதிரி பார்க்கணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் 100 விழுக்காடு அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அதற்கான சட்ட திருத்தங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் கொண்டு வரணும். ஆனால் இந்த போன்ற விஷயங்களில் ஜெயலலிதாவுடைய அந்த ஒரு எதிர்க்குங்கள ஒரு நடவடிக்கைகள், இரும்பு கரை கொண்டு அடக்குவோம், அது வந்து வெற்று வார்த்தை இல்லாமல் அது வந்து செயல்பாட்டிலையும் வந்து தீவிரம் காட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, அதிமுக ஆட்சியில் இந்த நடந்திருக்கு, அவங்க இப்படி பேசியிருக்காங்க, அதுக்கப்புறமும் தொடர்ந்துருக்கு. அவங்க அழிச்சிருந்தா அப்போ ஏன் இருக்குது? ஒன்ஸ் முடிஞ்சுன்னா அப்புறம் ஏன் இருக்குது? இல்லை, அது தொடரும். இல்லை, ஒருவேளை ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சார் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. நீங்கள் அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட பிறகும் அது தொடர்ந்ததுன்ற. ஜெயலலிதா ஆட்சியில் தானே குட்கா உச்சகட்டத்துக்கு போய் அமைச்சர் மீது வழக்கே வந்திருக்கு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா